வெல்கம் எவ்ரிபடி. மை நேம் இஸ் நிஷாந்த். நான் சென்னை பாடி கேட் சென்டர்ல சாலிட்வொர்க்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். சாலிட்வொர்க்ஸ் கோர்ஸ்ல சைக்கிள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் என்னோட லேட்டஸ்ட் கேட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த ப்ராஜெக்ட்ல நான் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு பிஎம்எஸ் பைசைக்கிள் மாடலிங் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல டிசைன் ப்ராசஸ், காம்போனன்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி டீடைலா ஷேர் பண்ண போறேன். பிஎம்எஸ் பைசைக்கிள்ஸ் ஜெனரலி ரேசிங், ஃப்ரீ ஸ்டைல் ட்ரிக்ஸு அண்ட் ஸ்டண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த பைசைக்கிளோட டிசைன் நார்மல் சைக்கிள விட கொஞ்சம் காம்பேக்ட்டா இருக்கும். ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி நான் இந்த மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் டிசைன் பண்ணியிருக்கேன். முதல்ல ஃப்ரேம பத்தி பார்க்கலாம். பைசைக்கிளோட பேக் போன்னு சொன்னா ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேமுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். சாலிட்வொர்க்ஸ்ல ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணி, டைமென்ஷன் டிஃபைன் பண்ணி, டியூப் கிரியேட் பண்ணேன். ஃப்ரேம் ஜியாமெட்ரிக் கரெக்ட்டா இருக்கணும்னு லென்த்து, ஆங்கிளு அண்ட் பொசிஷன் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா செட் பண்ணேன். ஃப்ரேம் டிசைன் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங்க்கு சூட்டபிளா இருக்கணும்னு கன்சிடர் பண்ணேன். ரியல் லைஃப் ப்ராடக்ஷன்ல வெல்டிங் அண்ட் டியூப் பெண்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால பிராக்டிகலா டிசைன் அப்ரோச் ஃபாலோ பண்ணேன், ட்ரை பண்ணேன். ஃப்ரண்ட் அசெம்பிளி. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் செக்ஷன பத்தி பார்க்கலாம். இந்த ஏரியால ஹேண்டில் பாரு, ஃபோர்க்கு அண்ட் அ ஃப்ரண்ட் வீல் அசெம்பிளி இருக்கு. ஹேண்டில் பார் ரைடருக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல குடுக்கும். ஃப்ரண்ட் வீலு சப்போர்ட் பண்ணும். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் அசெம்பிளி என்வைரன்மென்ட்ல மேட்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணினேன். சாலிட்வொர்க்ஸ் அசெம்பிளி டூல்ஸ் யூஸ் பண்ணி கான்சென்ட்ரிக் மேட்ரு, கோஇன்சிடென்ட் மேட் மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்ளை பண்ணேன். இந்த காம்போனன்ட்ஸ் ப்ராப்பரா பொசிஷன்ல இருக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. வீல் டிசைன் பைசைக்கிள்ல மோஸ்டா இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்டா வீலு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீல்ஸ் 2 பேரும் செப்பரேட்டா பார்ட்ஸ் கிரியேட் பண்ணேன். வீல்ல ரிம்மு, ஸ்போக்ஸு, ஹப்பு, காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸ்போக்ஸ் வீலுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் லோட் டிஸ்ட்ரிபியூஷனா ப்ரொவைட் பண்ணும். வீல் டிசைன் பண்ணும்போது சர்க்கிள் பேட்டர்ன் ஃபியூச்சர் யூஸ் பண்ணேன். ஒரு ஸ்போக் கிரியேட் பண்ணிட்டு பேட்டர்ன் காம்போனன்ட் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஸ்போக் ஜெனரேட் பண்ணேன். இந்த டிசைன் டைம் ரெடியூஸ் பண்ணுச்சு. அக்யூரன்சி மெயின்டெனன்ஸ் பண்ணுச்சு. டிரைவ் ட்ரெயின் சிஸ்டம். இப்போ டிரைவ் ட்ரெயின் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். டிரைவ் ட்ரெயின் டிரைவ் ட்ரெயின் சிஸ்டம்னா ரைடர் பெடல் பண்ணி ஜெனரேட் பண்ணுற பவரு ரியர் வீலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மெக்கானிசம். இந்த அசெம்பிளில கிராங்க்கு, பெடலு, செயின் ரிங்கு, செயினு அண்ட் ரியர் ஸ்ப்ராக்கெட் இருக்கு. பெடல் ரொட்டேட் ஆகும்போது செயின் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகி ரியர் வீல் ரொட்டேட் ஆகும். இந்த மெக்கானிசம் பைசைக்கிள் மூவ்மெண்ட்டுக்கு மெயின் ரீசனு. செயின் மாடல் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங் ப்ராசஸ் தான். செயின் லிங்க் ரிப்பீட்டட் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ப்ராப்பர் அலைன்மென்ட் மெயின்டெயின் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். சாலிட்வொர்க் பேட்டர்ன் டூல் யூஸ் பண்ணி செயின் அரேஞ்ச்மென்ட் கிரியேட் பண்ணேன். சீட்டு, ரைடர் கம்ஃபர்ட். நெக்ஸ்ட் சீட்டு செக்ஷனு. சீட் ரைடர் கம்ஃபர்ட்டுக்கு முக்கியம். பிஎம்எஸ் பைசைக்கிள்ஸ்ல ஜெனரலி காம்பேக்ட் சீட் யூஸ் பண்ணுவாங்க. நானும் அதே கான்செப்ட் ஃபாலோ பண்ணி சீட் கிரியேட் பண்ணேன். சீட் பொசிஷன் அண்ட் ஹை ரைடர் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹெட் ஹெட் லேபரு, சீட்டு, ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ண கம்ஃபர்டபுள் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அசெம்பிளி ப்ராசஸ். இந்த ப்ராஜெக்ட்ல இண்டிவிஜுவல் ப்ராட்ஸ் கிரியேட் பண்ணி அசெம்பிளி என்வைரன்மென்ட்க்கு மூவ் பண்ணேன். அசெம்பிளி ஸ்டேஜ்ல ஒவ்வொரு காம்போனன்ட்டும் கரெக்டா லொகேஷன்ல பிளேஸ் பண்ணேன். மேட்ஸ் யூஸ் பண்ணி வீல்ஸ், ஃப்ரேமு, ஃபோர்க்கு, கிராங்க்கு பார்ட்ஸ் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணேன். அசெம்பிளி கம்ப்ளீட் ஆன அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் செக் பண்ணேன். காம்போனன்ட்ஸ் ஓவர்லாப் ஆகுது இல்லையான்னு வெரிஃபை பண்ணேன். இது ரியல் வேர்ல்டு மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஸ்டெப்பு. அப்பியரன்ஸ் அண்ட் ரெண்டரிங்க்கு டிசைன் கம்ப்ளீட் ஆன அப்புறம் அப்பியரன்ஸ் அப்ளை பண்ணேன். ஃப்ரேமுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் குடுத்தேன். வீல்ஸ் அண்ட் டயருக்கு ரியலிஸ்டிக் மெட்டீரியல் அப்பியரன்ஸ் அப்ளை பண்ணேன். டிஃபரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி மாடல் அட்ராக்டிவா காமிக்க ட்ரை பண்ணேன். ரெண்டரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணேன். மாடல் ரியலிஸ்டிக் லுக் குடுக்கும். பிரசன்டேஷன் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரெண்டரிங்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லு. சாலிட்வொர்க்ஸ் ஃபியூச்சர் யூஸ்ல இந்த ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ண முக்கியமான சாலிட்வொர்க்ஸ் டூல்ஸ்னா ஸ்கெட்ச் டூல்ஸு, எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சரு, ரிவால்வ் ஃபீச்சரு, ஸ்வப் ஃபீச்சரு, சர்க்குலர் பேட்டர்னு, மிரரு, அசெம்பிளி மேட்ஸு, அப்பியரன்ஸு, ரெண்டரிங். இந்த டூல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி கம்ப்ளீட் பைசைக்கிள் மாடல் கிரியேட் பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட் மூலமா எனக்கு நெறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சுச்சு. பார்ட் மாடலிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. அசெம்பிளி நாலேட்ஜ் இன்கிரீஸ் ஆச்சு. டிசைன் மெயின்டெயின் பண்ண எப்படி டைமென்ஷன டிஃபைன் பண்ணணும்னு புரிஞ்சுது. ரியல் வேர்ல்டு ப்ராடக்ட் கேட் சாஃப்ட்வேர்ல கிரியேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது.
மெக்கானிக்கல் டிசைனு, கேரியர் பில்ட் பண்ண இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல இந்த மாடலுக்கு மோஷன் ஸ்டடி பெர்ஃபார்ம் பண்ண பிளான் இருக்கு. பெடல் ரொட்டேட் ஆகும்போது வீல் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு அ இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். அ அனலைசிஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேம் ஸ்ட்ரென்த் எவாலுவேட் பண்ண முடியும். வெயிட் ஆப்டிமைஸ் பண்ணி லைட் வெயிட் டிசைன் கிரியேட் பண்ண முடியும். மேனுஃபேக்சரிங் டிராயிங்ஸ் கிரியேட் பண்ணி கம்ப்ளீட் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ட கன்வெர்ட் பண்ண முடியும். ஓவரால் இந்த பிஎம்எஸ் பைசைக்கிள் ப்ராஜெக்ட் எனக்கு ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கான்செப்ட் டிசைன்ல இருந்து ஃபைனல் அசெம்பிளி வரைக்கும் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ வந்து பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சுச்சு. நீங்க மெக்கானிக்கல் டிசைன், கேட் மாடலிங் இல்ல சாலிட்வொர்க்ஸ் கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு இருந்தா இந்த மாரி ப்ராஜெக்ட் டிஃபரெண்ட்லி ட்ரை பண்ணுங்க. இது உங்க ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் கேட் டிசைனிங் கேட் கிரியோ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்டா அப்லோட் பண்ண போறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.